இந்தியா பாகிஸ்தான் எல்லை 1999 பனிக்காலம். இளம் இந்திய ராணுவ வீரர் அர்ஜுன் மெஹ்ரா ஒரு மிக ஆபத்தான பணிக்காக அனுப்பப்பட்டார். பனிச்சிறுத்தலால் துண்டிக்கப்பட்ட முன்னணித் தளத்திற்கு ஒரு ரகசிய கடிதத்தை நேரில் சென்று வழங்க வேண்டும். வாக்கி டாக்கி இல்லை, ஜிபிஎஸ் இல்லை. அவர் துணிச்சலும் நக்ஷையும் மட்டுமே வைத்திருந்தார். பாதியில் பனிக்கட்டில் தவறி விழுந்தார். கைக்கு காயம். அவசரமாக ஒரு பாறை பள்ளத்தாக்கில் சிக்கிக் கொண்டார். நாளும் இரவும் சந்திக்கும்போது அவர் ஒரு பழைய கல் குடிசைக்கு விரைந்து சென்றார். உடல் நடுங்கும் பனிக்காற்று, கையை கசைக்கும் வலி. அவர் உள்ளே விழுந்தபோது தான் உணர்ந்தார், தனியாக இல்லை. அங்கு ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரரும் இருந்தார். அவனும் காயமடைந்திருந்தான். அவனும் பஞ்சத்தில், அவனும் பயத்தில். ஒரு நிமிடம் இருவரும் தங்கள் துப்பாக்கிகளை ஒருவர் மேல் சுட்டனர். பிறகு மெதுவாக கீழே வைத்தனர். வழுக்காமல். ஒரே தீப்பொறி, ஒரே அமைதி, ஒரே வலி. அந்த இரவில் பகை இல்லை, மனிதர்கள் மட்டுமே இருந்தனர். அடுத்த காலை அர்ஜுன் அவனிடம் தன்னுடைய வலி மருந்தும் படிக்கட்டின் ஒரு துண்டும் பிஸ்கட்டின் பாதியையும் விட்டுவிட்டு கடிதத்துடன் முன்னணிக்குச் சென்றார். அவர் அந்த கடிதத்தை வழங்கினார். மயங்கி விழுந்தார். அந்த கடிதம் என்ன தெரியுமா? போர் நிறுத்த உத்தரவு. முடிவு வரி. எப்போதும் வீரர்கள் துப்பாக்கியை மட்டுமே சுமக்க மாட்டார்கள். சிலர் வார்த்தைகளையே ஆயுதமாக சுமப்பார்கள்.